வணக்கம். இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் 98 ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல்ல முக்கியமான தேதிகள் நான் இப்போ சொல்றேன். முதலாவதாக தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படும் நாள் 10/1/2025. வேட்புமனு தாக்கல் துவங்கும் நாள் அதே 10/1/2025. வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் 17/1/2025. வேட்புமனு பரிசீலனை 18/1/2025 அன்று நடத்தப்படும். வேட்புமனு விலகல் அறிவிப்பு வழங்க கடைசி நாள் 20/1/2025. வாக்குப்பதிவு நாள் 5/2/2025. வாக்கு எண்ணிக்கை 8/2/2025. முதலாவதாக வேட்புமனு தாக்கல் 10/1/2025 17/1/2025 வரைக்கும் நம்ம தேர்தல் நடத்தும் அதிகாரியான நம்ம மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் 11 மணி காலையில 11 மணி முதல் மாலை 3 மணி வரை அரசாங்க விடுமுறை தவிர மற்ற நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அடுத்தபடியாக அந்தந்த தேதிகள்ல வேட்புமனு பரிசீலனை, வேட்புமனு விலகல் அறிவிப்பு இதெல்லாம் நடக்கும். வாக்கு எண்ணிக்கை சித்தோடில் IRTT அரசு பொறியியல் கல்லூரியில் நடத்தப்படும். இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக 2,26,433 வாக்காளர்கள் உள்ளார்கள். அதுல ஆண் வாக்காளர்கள் 1,09,636, பெண் வாக்காளர்கள் 1,16,760, மூன்றாம் பாலினத்தவர் 37 வாக்காளர்கள் உள்ளார்கள். மொத்தமாக வாக்குப்பதிவு 53 இடங்களில் உள்ள 237 போலிங் ஸ்டேஷன்ஸ்ல நடக்கும். இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததும் பொதுமக்கள் வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான ஏதாவது புகார்கள் இருந்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் மாவட்ட தொடர்பு மையம்ல இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். அதே போல 1950 அந்த எண்ணில் தொலைபேசி மூலமாக 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். 1950 இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்திருக்குது. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவதற்காக 3 பறக்கும் படைகள், 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 1 வீடியோ கண்காணிப்பு குழு, 1 வீடியோ பார்க்கும் குழு, 1 கணக்குகள் தணிக்கை குழு அமைக்கப்பட்டன. இந்த 5 வகையான குழுக்களில் இன்றைய தேதியிலிருந்து இந்த பறக்கும் படை குழு, வீடியோ கண்காணிப்பு குழு, வீடியோ பார்க்கும் குழு, கணக்குகள் தணிக்கை குழு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. நிலையான கண்காணிப்பு குழு அறிவிக்கை வெளியிடப்படும் நாளான 10/1/2025 செயல்பாட்டுக்கு வரும். இந்த பறக்கும் படைகள் ஒரு குழுவிற்கு நிர்வாக நடுவர், அதாவது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கேடர்ல 1 அலுவலர், உதவி காவல் ஆய்வாளர் ஒருத்தர், 2 காவலர்கள் மற்றும் வீடியோகிராஃபர் உள்ளடக்கிய இந்த குழு செயல்பாட்டுல வந்திருக்குது. 24 மணி நேரமும் 8 மணி நேரம் ஷிஃப்டாக ஒரு குழு செயல்படும். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் செயல்படும். மற்ற சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வராது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த 50,000க்கு மேற்பட்ட ரொக்க தொகையினை கொண்டு செல்லும் போது
உரிய ஆவணங்களுடன் செல்லுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததும் சுவர் விளம்பரங்கள், பதாகைகள், கொடிகள், சுவரொட்டிகள், இன்னும் பிற வகையிலான விளம்பரங்கள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். இதுல அரசு சொத்துகளாக இருப்பின் 24 மணி நேரத்துக்குள்ள அது அகற்றப்பட வேண்டும். பொது இடங்களாக இருப்பின் 48 மணி நேரத்திற்குள் அது அகற்றப்பட வேண்டும். தனியார் சொத்துகளாக இருப்பின் 70 மணி நேரத்துக்குள் அது அகற்றப்பட வேண்டும். அது தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாநகராட்சி ஆணையாளர் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடர்ந்து அந்தந்த டைம்குள்ள முடிச்சுட்டு ரிப்போர்ட்டை நாங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம். கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் செயல்படும். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் அதே போல மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் தொடர்ந்து நடைபெறும். அதோட எண்ணை நான் பிரஸ் ரிலீஸா கொடுத்துட்றேன். பொதுமக்கள் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தும் விதிகளை ஏதாவது மீறல் இருந்தாலும், ஏதாவது புகார் இருந்தாலும் சிவிஜில் என்ற ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன்ல பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர் ஐபோன்லயும் அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல லொகேஷன் உட்பட அந்த புகார் தெரிவிச்சு அதுக்கான நடவடிக்கை உடனடியாக நாங்க எடுப்போம். இது போக ஊடக சான்றிதழ் மற்றும் ஊடக குழு, அதாவது எம்சிஎம் சொல்லப்பட்ட குழு அமைக்கப்பட்டது. அதுல பெய்ட் நியூஸ், அதாவது கட்டண செய்தி போன்ற ஏதாவது புகார் வந்தால் எங்க அதிகாரிகள் அது அந்த குழுவை அது பார்த்துட்டு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது சம்பந்தமா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விளம்பரங்களை அச்சிடுவதற்கு முன்பாக இந்த குழு, ஏற்கனவே இந்த சொல்லப்பட்ட எம்சிஎம்சி குழு கிட்ட முன்தணிக்கை சான்று பெற்ற பின்னரே அச்சிடப்பட வேண்டும். இதுல வாக்காளர்கள் நாமினேஷனுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க பேர் சேர்க்கலாம். அது நாமினேஷனுக்கு கடைசி நாள் 17/1/2025. அதனால இன்றைக்குள்ள யாராவது அப்ளை பண்ணியிருந்தா அது ப்ராசஸ் பண்ணப்படும். இதுக்கு மேல யாராவது அப்ளை பண்ணாலும் அது இறுதி பட்டியல்ல சேர்க்கப்படாது. பொதுமக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால் அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல உள்ளதா என்பது உறுதிப்படுத்த வேண்டும். ஆன்லைன்லயே அது செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க. தொடர்ந்து பொங்கல் விடுமுறை தினங்கள் வருது. அந்த நாட்கள் ரொம்ப கம்மியாக அரசு விடுமுறை நாட்களில் இது தாக்கல் செய்ய முடியாது. இப்போ 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி லோக்கல் ஹாலிடே அறிவித்திருந்தாலும் அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 3 நாட்கள் தான் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். ஆமா. 10, 13, 17 தினங்கள் மட்டும் தாக்கல் செய்யணும். கடந்த இடைத்தேர்தல் போது வாக்காளர்கள் பத்திரிகை அரைச்சி வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அரசியல் புகார். இப்போ அதை தடுக்கிறதுக்கு இந்த முறை ஏதாவது ஏற்பாடு வாக்காளர் பட்டியல் வச்சு இல்ல ஏதாவது புகார்கள் வரும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தில் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் ஏதாவது இருந்தால் போலீஸ், அதே போல ஃபிளைங் ஸ்குவாட்ஸ், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். போலீஸ் பாதுகாப்பு வேற மாநிலம் இல்ல சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் தேவை, நம்ம கொடுத்துருவோம். அதே போல எத்தனை வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்றது ஜோனல் ஆஃபீஸர்ஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டும் நம்ம அனுப்புவோம். அதன் அடிப்படையில் நமக்கு அலாட்மெண்ட்டு கொடுப்பாங்க. போன பை எலெக்ஷன்ல 5 சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் டிப்ளாய் பண்ணாங்க. இந்த வருஷம் நாங்க ரிக்குவயர்மெண்ட் அனுப்புறோம். அந்த அலாட்மெண்ட் இனிமேல தான் வரும்.
நேற்று நடத்துறது ரொம்ப இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு. ஸோ நீங்க இல்ல இங்க பரிந்துரை ஒன்றும் போன டைம் அந்த மார்ச் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இல்ல. இது வந்து நம்ம பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல ஆகட்டும், போன பை எலெக்ஷன்ல கூட இந்த புகார் வந்திருக்கும். அங்க இருக்கிற வியாபாரிகளுக்கும் வந்து இந்த விதிமுறைகள் தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.